30 வயதை கடந்தும் திருமணம் இல்லாமல் ஒவ்வொரு ஊரிலும் குறைந்தது 50க்கும் மேற்பட்ட ஆண் மகன்கள் உள்ளார்கள். இதற்கு காரணம் என்ன? சொத்து மதிப்பு. அதாவது மாப்பிள்ளைக்கு அடிப்படை சொத்து விவசாய தோட்டம் 7 ஏக்கருக்கு மேல் இருக்க வேண்டும். அவரே சென்னை, பெங்களூர் அல்லது வெளிநாட்டில் வேலையில் இருக்க வேண்டும். வீட்டுக்கு ஒரே பையனா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இதெல்லாம் இருந்தாலும் தோற்றத்தில் திரைப்பட நடிகர்கள் விஜய், அஜித் அவர்கள் போல் 1995 வரை திருமணம் செய்தவர்கள் சொத்து தகுதி பார்த்து இருந்தால்தான் திருமணம் செய்வேன் என்று சொல்லியிருந்தால் இந்த தலைமுறையே இருந்திருக்காது. இதில் இப்ப என்ன பிரச்சனைனா, எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதால் திருமண வயதை கடந்தும் ஆணும் பெண்ணும் அதிகமாக இருப்பதுதான். சரி, இதன் விளைவு என்னன்னு பார்ப்போம். 1979 வரை ஒவ்வொரு கிராமத்திலும் பலருக்கு 10 குழந்தைகள், 8 குழந்தைகள், குறைந்தது 5 குழந்தைகளை சர்வசாதாரணமாக பெற்றுக்கொண்டார்கள். 1980க்கு பின் 100இல் 90 குடும்பம் 2 குழந்தைகள், எங்காவது ஒரு சில குடும்பத்தில் 3 குழந்தைகள் உண்டு. 1990க்கு பின் ஒரே குழந்தைதான். 2000க்கு பின் ஒரு குழந்தைதான் என்பது எழுதப்படாத தீர்ப்பாக மாறிவிட்டது. ஆனால் 2010க்கு பின் ஒரு குழந்தையாவது வேண்டும் இறைவா என்று போகாத கோவிலும் இல்லை, பார்க்காத மருத்துவமும் இல்லை. இந்த நிலையில்தான் நாம் இருக்கிறோம். இதற்கு அறிவியல் 1000 காரணம் சொல்லலாம். ஆனால் முதல் காரணம் ஆரோக்கியம். 1979 வரை பெண்ணுக்கு 16, ஆணுக்கு 19 திருமணம். உணவு ராகி, கம்பு, சோளம். 1989க்கு மேல் பெண் 17, ஆண் 21. உணவு அரிசி. 1992க்கு மேல் பெண் 18, ஆண் 24. உணவு பட்டை தீட்டப்பட்ட அரிசி. 2000க்கு மேல் பெண் 25, ஆண் 30க்குள். உணவு துரித உணவு. 2010க்கு மேல் உணவு மைதா மாவில் தயாரித்த உணவு. வெள்ளை சர்க்கரை பயன்பாடு அதிகம். தரம் குறைந்த எண்ணெய். இதனால் மனித இனம் நோய் மற்றும் மலட்டுத்தன்மை தாக்கத்தில் இருக்கிறோம். இந்த நிலையில் 28க்கு மேல் 35 வரை பெண்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள். ஆண்கள் 30 முதல் 40 வயது வரை உள்ளார்கள். வசதிகள் வைத்து திருமணம் முடிக்கப்பட்டால் அது வியாபாரம். திருமணத்திற்கு முன் ஏழையாக இருந்து பிற்காலத்தில் பணம், புகழ் பெற்ற மனிதர்கள் ஏராளம். முதலில் சொத்து சுகமென வாழ்ந்து திருமணம் முடிந்து சில ஆண்டுகளில் ஏழ்மைக்கு வந்தவர்கள் அதிகம். எனவே வரும் காலம் இப்படித்தான் இருக்கும் என்று தீர்மானம் செய்யாமல் நல்லதை நினைத்து மனம் பிடித்தால் மனம் செய்யலாம். இதை வெறும் வீடியோவை பார்த்துட்டு போகாதீங்க. தயவு செய்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். குடும்பம் எவ்வளவு முக்கியம். பணம் தேவைதான், ஆனால் பணத்தால் வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது. நல்லொழுக்கம் உள்ள மாப்பிள்ளையா பெண்ணா என்று கண்டறிந்து மணமுடியுங்கள்.